வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா, நம்ம செட்டப் வந்து பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு, நிஃப்டி 50ல் 4 ட்ரேடு. இதுக்கு மேலே நம்ம எடுக்க போகிறது கிடையாது. நம்ம மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நம்ம இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதை பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட டோட்டல் டேர்ன் ஓவர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் வந்து மந்த்துக்கு தான் பார்க்குறோம், டெய்லி பேசிஸில் பார்க்குறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டே பை டே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். 4 ட்ரேடுக்கு மேலே நம்ம எடுக்கிறதும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட்டப்பை எப்படி என்ட்ரி ஆனோம், எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம செட்டப்பை எப்போ என்ட்ரி ஆனோம், எப்போ எக்ஸிட் ஆனோன்ற டீட்டெயில் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி லாஸ்ட்டு 30 மினிட்ஸும் ட்ரேடு என்ட்ரி ஆக மாட்டோம். இதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கனாலும் என்ட்ரி எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம நேற்று செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அதுபடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்ப்போம். நம்ம வந்து நேற்று ஒரு செட்டப் கொடுத்துருந்தோம்ல, அந்த செட்டப் படி தான் ப்ராப்பராக இன்றைக்கும் வேலை செஞ்சுருக்கு. நம்மளோட டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருந்தோம், 49102 கொடுத்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மொதல் 10 மினிட்ஸ் அதை தான் ஃபாலோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிவர்சல், அதாவது மேலே போகிறதுக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். சேம் நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருந்தோம்னா இங்கே இருந்து நமக்கு இது வரைக்கும், அதாவது 4918 நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். 49360 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 180 பாயிண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 180 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ரிவர்சல் கிடைக்கல. காரணம் என்னன்னா, நம்ம செட்டப்பை டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரல. அதனால் நம்ம இதை ரிவர்சலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம இதை என்ட்ரி ஆக மாட்டோம். இந்த ட்ரேடு கிடைக்கலனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சா, இல்லை நமக்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நமக்கு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரியும் ஆனோம் 49188. ப்ளஸ் நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். நம்ம இந்த பர்டிகுலராக நம்ம இங்கே என்ட்ரி ஆகிறோன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ரெட் கேண்டிலோட மேக்ஸிமம் ஹை அதில் நம்ம செட் பாயிண்ட் வச்சுருப்போம். அந்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கிறதுனால ப்ராப்பராக வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சு. செகண்ட் ட்ரேடு வந்து மினிமம் ரிஸ்கில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி வெளியே வந்துட்டோம். 60 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு 180 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். செகண்ட் ட்ரேடு வந்து நமக்கு 60 பாயிண்ட் வந்து லாஸுங்க. அதுக்கு அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கிடைக்கும், பிரேக் அவுட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணோம். பிரேக் அவுட் கிடச்சிச்சு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம், இதை விட்டுறலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டச் ஆகிட்டு ரிவர்சல் கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து 49300 என்ட்ரி ஆகிருப்போம். 49213 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. சேம் மறுபடியும் பிரேக் அவுட்டுங்க. பிரேக் அவுட் ஆகி இங்கே பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி ஆகிருப்போம். 49259 நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். நமக்கான ப்ராஃபிட் வந்து 49426 வரைக்குங்க. நம்மளோட ஃபோர்த்து ட்ரேடு 160 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு 180 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். தேர்டு ட்ரேடு ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். தேர்டு ட்ரேடு ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஃபோர்த்து ட்ரேடு வந்து ஒரு 160 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்க. இதில் நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு. 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போனாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு 350 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ப்ராஃபிட்டுங்க பேங்க் நிஃப்டியில். இன்றைக்கான பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் வந்து 360 பாயிண்ட்ஸுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட்டப் 49380. இதோட டார்கெட் நம்மளோட செகண்ட் செட்டப் 49543. இதோட டார்கெட் நம்மளோட தேர்டு செட்டப் 49671.
நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான், ஏன்னா நம்ம என்ட்ரி எக்ஸிட்கான லிங்க் மட்டும்தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கேண்டில் கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட், ரிவர்சல் இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது டெய்லி அனாலிசிஸ் வீடியோ. அதனால் நீங்கள் டெய்லி அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு செட்டப்போட டார்கெட் வந்து ஃபோர்த்து செட்டப் 49823. ஃபிஃப்த்து செட்டப் ஃபோர்த்தோட டார்கெட் வந்து 49940. ஃபிஃப்த்தோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 50074. செவன்த் டார்கெட் 50263. சேம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 49278. செகண்ட் செட்டப் 49102. தேர்ட் செட்டப் 48970. ஃபோர்த்து செட்டப் 48882. ஃபிஃப்த்து செட்டப் 48721. சிக்ஸ்த்து செட்டப் 48557. செவன்த்து செட்டப் 48409. பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப் இது தாங்க. நம்ம இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்ப்போம். நிஃப்டி 50 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்ம 10 மினிட்ஸ் வந்து என்ட்ரி ஆக மாட்டோம். சேம் லாஸ்ட் 30 மினிட்ஸ் என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக வேலை செய்யுங்க. ஆக்சுவலாக நேற்று நம்ம நிஃப்டி 50க்கான கொடுத்த செட்டப்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் வந்து 23231 பிரேக் அவுட் கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷனும் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம 23250 என்ட்ரி ஆகிருப்போம். இங்கே இருந்து நமக்கு 23295 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நியரஸ்ட் 45 to 50 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடில் நமக்கு புக் ஆகிடுச்சுங்க. செகண்டு வந்து நம்மளோட ரிவர்ஸில் டச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம், விட்டுருங்க. தேர்டு ட்ரெண்டு செகண்ட் ட்ரேடு நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்குங்க. 23280 கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். ஆனால் அது வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சேம் 45 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் செகண்ட் ட்ரேடு போயிடுச்சுங்க. 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு, 45 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகி ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு ட்ரேட்லேயும் அது 0 ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே ஏன் நமக்கு இவ்வளோ கேப்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய என்கல்ஃபிங்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஃபுல் பாயிண்ட்ஸு இது கவர் அப் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அதனால் நமக்கு லைட்டாக மிஸ் ஆச்சு. இதில் வந்து ப்ராப்பராக நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். 23244 என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகிட்டு நமக்கு இங்கே இருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. நிஃப்டி 50ல் 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. திருப்பி நமக்கு ஒரு ரிவர்சல். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த என்ட்ரியில் இறங்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 பாயிண்ட்டும் வந்து இதே இடத்துல இருந்தால் நம்ம என்ட்ரி ஆறதில்லை. அதுக்கான காரணம்னா நம்ம டெய்லி அனாலிசிஸ் வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒரே பாயிண்ட்லேயே 2 என்ட்ரிக்கு மேலே 3வது என்ட்ரி வந்துச்சுன்னா அதை நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. அடுத்த பிரேக் அவுட் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட இன்றைக்கான லெசன். என்ன அப்படின்னா ஒரே லொக்கேஷன்லேயே ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம். 3வது ட்ரேடுக்கும் அங்கேயே கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ். அடுத்த என்ட்ரி ஒன்று பிரேக் அவுட் ஆகி கீழே போகணும், டவுனில் போகணும், இல்லை நெக்ஸ்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வரணும். அதை மட்டும் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அதுபடி நம்ம 3வது ட்ரேடு இந்த இடத்துல இறங்கலை. 2 ட்ரேடு மூணு ட்ரேடு இங்கேயே முடிச்சிட்டோம்.
அதாவது 4வது ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். 4வது ட்ரேடு கரெக்டாக நம்ம இதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணோம். ப்ராப்பராக நமக்கு 4th ட்ரேடுக்கு ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் கிடச்சிச்சு. அந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்கு. கிடச்சி நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குன்னா 23227 என்ட்ரி ஆகிருப்போம். 23134 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்குங்க டவுனில். புட் சைடு வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 90 இந்த 40 இந்த 50 வந்து 0 ஆயிடுச்சு. அதனால் 90 40 130 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டுங்க. பேங்க் நிஃப்டியில் 360 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. அதுவும் இன்றைக்கி ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட். இந்த ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேர்த்து நமக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? அப்பைங்கள நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதே இல்லை, ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டுங்க. இதை விட யாராலையும் இன்றைக்கி டேட்டுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கான ப்ரீமியம் ரேட்டு வந்து ரிவர்ஸில் குறைஞ்சி போயிட்டே இருக்கும் எக்ஸ்பைரினால். ஆனால் இதுலேயும் நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். ஓகே, நம்ம சேனலை வந்து பாருங்கள், உங்களோட செட்டப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறவங்க வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம செட்டப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. டெய்லி அனாலிசிஸ் வீடியோவை பாருங்கள். அனாலிசிஸ் வீடியோவில் தான் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுறோம். மற்றபடி செட்டப்ஸ் வந்து ஃபைனலாக தான் நம்ம கொடுக்குறோம். வெறும் செட்டப்ஸை மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா மறுநாள் ட்ராப்பில் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நடந்தது எல்லாமே ஒரு ட்ராப். திருப்பி ரிவர்ஸ் ஆகி டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த ட்ராப்பெல்லாம் நம்ம வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிளியர் ஆகும். ஓகே, நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 வந்து நாளைக்கு அப் ட்ரேடில் இருந்துச்சு, மார்க்கெட் அப்பில் போச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 23316. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. செகண்ட் 23383. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்ட் செட்டப் 23499. இதோட டார்கெட் நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 23537. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபிஃப்த்து 23601. இதோட டார்கெட் வந்து நம்மளோட சிக்ஸ்த்து செட்டப் 23680. செவன்த்து செட்டப் 23751. சேம் மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் 23023. செகண்ட் செட்டப் 22956. தேர்ட் செட்டப் 22871. அதோட ஃபோர்த்து செட்டப் 22801. ஃபிஃப்த்து செட்டப் 22722. சிக்ஸ்த்து செட்டப் 22641. செவன்த்து செட்டப் 22554. இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸுங்க. நம்ம செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது 4 ட்ரேடுக்கு மேலே நிஃப்டி 50லையும் 4 ட்ரேடுக்கு மேலே பேங்க் நிஃப்டிலையும் நம்ம பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இவ்வளோ தான். மினிமம் கிடச்சாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மந்த்லி தான் நம்ம பார்க்குறோம், டெய்லி பேசிஸ் பார்க்கல. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம மந்த்லி கம்ப்ளீட் பண்ணையில் ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ.